பெரிய ஒரு கோடீஸ்வரர். அவருக்கு ஒரு புள்ள பிறகுது. அந்த புள்ள பிறந்த உடனே என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பாவுக்கு வாரிசாயிருது. அது என்னாங்க செஞ்சுச்சு? மண்வெட்டி எடுத்துட்டு போய் வேலை செஞ்சுச்சா? இல்லை என்ன வேலை செஞ்சான் அந்த பையன்? என்ன அந்த பெண் வேலை செஞ்சா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுமே கிடையாது. அந்த அப்பாவுக்கு மகனாய் பிறந்த ஒரே காரணத்தின் நிமித்தம் அந்த அப்பாவுக்குரிய அத்தனையும் அந்த மகனுக்கு சொந்தமாகிறது. இது எதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னா, சிலருக்கெல்லாம் இது ஏற்றுக்க முடியாது. அது எப்படிங்க நடக்கும்? எல்லா பரிபூர்ணமும் எனக்கு வருது, அது எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படி தான் ஏற்றுக்க முடியும். அந்த அப்பா எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அப்படி அந்த நிலைக்கு வந்திருக்கலாம். அத்தனை விஷயங்களும் அந்த பிள்ளைக்கு இமைப்பொழுதில் சொந்தமாகிறது.